வகிக்கக்கூடிய சரீப் ராசிக் அவர்கள் மிகச் சிறப்பாக தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய இணையதளத்தை வடிவமைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கருத்தியலை எப்படி முகநூல் பக்கங்களிலே சமூக வலைதளங்களிலே பதிவு செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு ரோல் மாடலாக, ஒரு முன் உதாரணமாக, ஒரு அழகிய முன் மாதிரியாக திகழ்கிறார்கள். திரு சரீப் ராசிக் அவர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியிலே நிறைவுரை நிகழ்த்துவதற்கு முன்னால் தர்ஷினி என்கிற சிறுமி இப்பொழுது உங்களிடத்திலே 2 நிமிடம் வீர உரை ஆற்றுவார்கள். பழனி பாபா 18ஆம் ஆண்டு நினைவு தினத்திற்கு வருகை தந்திருக்கும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கட்சி மத கட்சி அல்ல, மனிதநேயத்தை வளர்க்க வந்த கட்சி. சாதி மத பேதமின்றி பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களை முன்னேற்ற பாடுபடும் கட்சி. இந்த கட்சியின் தலைவர் அண்ணன் KM சரீப் அவர்கள் இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன் என்று பாகுபாடு பார்ப்பதில்லை. உணவு என்று ஓடி வருபவருக்கு அவன் நியாயமானவன் என்று தெரிந்தால் அவனுக்கு நீதி கிடைக்க அரும்பாடுபடுவார். இது அவர் பள்ளி பருவத்திலிருந்து தினந்தோறும் சந்திக்கக்கூடிய சத்திய சோதனைகள். இவரின் நேர்மையால் பலனடைந்த பிராமணர்கள் கூட தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இதற்கு சாட்சி புதுக்கோட்டையில் உள்ள பல்லவன் குளம் 100 வருடம் தூர்வாரப்படாமல் இருந்தது. இதனால் இந்த குளத்திற்கு வரும் தண்ணீர் சாந்தாரம்மன் கோயில் கருவறை வரை சென்றது. இக்கோயிலுக்குள் வரும் பிராமணர்கள் அனைவரும் கோயிலுக்குள் செல்ல முடியாமல் அவதிப்பட்டனர். இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க பிராமணர்கள் அனைவரும் அண்ணன் KM சரீப் அவர்களை சந்தித்தனர். அவரும் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் செய்தார். அப்போது சில அதிகாரிகள் அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பிரச்சனையில் நீங்கள் தலையிட வேண்டாம், நாங்கள் தூர்வாரி விட்டோம் என்று கணக்கு எழுதி விட்டோம், இனி செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். உடனே தலைவர் KM சரீப் அவர்கள் உயர்நீதிமன்றம் சென்று வழக்கு தொடுத்து பிராமணர்களுக்கு நீதி கிடைக்க செய்தார். இதே போன்று புதுக்கோட்டையில் உள்ள ஐயங்கார் தெருவில் உள்ள பழைய வீடுகளை இடிக்க அரசு முயற்சி செய்தது. இதையும் தடுத்து நிறுத்தி பிராமணர்களுக்கு பாதிப்பு வராமல் பார்த்துக் கொண்டார். இதற்கு பெயர்தான் மத நல்லிணக்கம். தமிழ்நாட்டில் சில முஸ்லிம் இயக்கங்கள் தங்களை அரசியல் இயக்கங்களாக மாற்றிக்கொண்டு தேர்தல் சீட்டுக்காக திமுகவிடமும் அதிமுகவிடமும் மண்டியிட்டு மானம் கெட்டு நிற்கிறார்கள். இது நமது சமூகத்திற்கு அழகாக தெரியவில்லை. சாதியின் பேரால், மதத்தின் பேரால் இங்கே நம் இளைஞர்களை பல தலைவர்கள் அதிமுட்டாளாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு மட்டுமல்ல, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்த அரசியல்வாதிகளும் சினிமா நடிகரும் சேர்ந்து கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் ஆந்திராவும் தமிழ்நாடு மிகவும் மோசம். இதில் தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப மோசம். சொந்த மாநிலத்தில் வாழ வக்கத்து பஞ்சத்துக்கு நடிக்க வந்தவர் எல்லாம் பஞ்சு டைலாக் பேச வச்சு பதவியில ஏற்றி விடுற நாடு தமிழ்நாடு. என்னை நம்பி கெட்டவர்கள் எவரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் ஏராளம். இந்த வசனத்தை வைத்து எம்ஜிஆர் தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னு சொல்லி எல்லா நடிகரும் பஞ்சு டைலாக் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாமளும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அவன் என்னிடத்தில்